சோப்போட கால்குலேஷன் மெத்தட் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போலையுமே வந்து நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸில் சொல்கிறேன்னு சொன்னல, அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நீங்கள் சோப் ரெடி பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஏனோ தானோ ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி சோப் வந்து செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து சூட் ஆகும். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்தால் தான் செட் ஆகும். இந்த மாதிரி சோப்புக்கு வந்து கண்டிஷனிங் லெவல் இருக்குது. அந்த சோப்பை வந்து ஹார்ட் ஆயில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும், சாஃப்ட் ஆயில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. கண்டிஷனிங் லெவல் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஹார்ட் ஆயில் சாஃப்ட் ஆயில்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அந்த ஹார்ட் ஆயிலில் வந்து கோகோனட் ஆயிலும் பாம் ஆயிலும் வந்து நீங்கள் 30%லேருந்து 50%குள்ளே தான் வந்து எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ கோகோனட் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து 30 கிராம்லேருந்து 50 கிராம்குள்ளே தான் வந்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு கம்மியாகவும் நீங்கள் எடுக்க வேண்டாம். 30லேருந்து 50குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. அதேமாரி பாம் ஆயிலும் அதே தான், 30லேருந்து 50 கிராம்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் 30 பாம் ஆயில் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் 30 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா, பாம் ஆயில் வந்து நீங்கள் 35 எடுக்கலாம், 40 எடுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுமே வந்து 50குள்ளே எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் 50 வரணும் அப்படிங்கிறது இல்லை. கோகோனட் ஆயில் வந்து 30லேருந்து 50 கிலோ எடுத்துக்கலாம். பாம் ஆயிலும் வந்து நீங்கள் 30லேருந்து 50 கிலோ வந்து எடுத்துக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து நீங்கள் 5%லேருந்து 30%குள்ளே தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதையெல்லாம் வந்து நீங்கள் 50, 40 இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஹார்ட் ஆயிலெலாம் வந்து 30லேருந்து 50 கிலோ யூஸ் பண்ணணும். சாஃப்ட் ஆயில் வந்து 5லேருந்து 30 கிலோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து மெத்தடு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆயில்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். எந்த ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஹார்ட் ஆயிலில் என்ன யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்ட் ஆயிலில் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டுலேயுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ரெண்டுலேயுமே வந்து தனித்தனியாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதோட மெஷர்மெண்ட்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் எப்படி என்னென்ன ஆயில் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்கன்னு பார்த்து ரஃபாக வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க ஆயில், எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ லை கால்குலேட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து எடுக்கிறீங்க, 30 கிராம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 கிராமுக்கு வந்து அதுக்கு தகுந்த லை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் என்னென்ன ஆயிலில் எடுக்கிறீங்க, கோகோனட்டு, பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில், இல்லை சியா பட்டர், இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. கோகோனட் ஆயிலில் வந்து நீங்கள் லை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்னென்ன ஆயிலில் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிராம்ஸ் போட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் என்னென்ன ஆயிலுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு என்ன வேல்யூன்னு எழுதி வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் லை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு எடுத்துருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்து நீங்கள் லை எடுக்கக்கூடாது. இப்போ பாம் ஆயிலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். பாம் ஆயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு 40 கிராம் எடுக்கிறீங்க, இல்லை 20 கிராம் எடுக்கிறீங்க. ஆயிலோட வேல்யூ 1 கிராமுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 0.142, 142. இதுதான் வந்து பாம் ஆயிலோட 1 கிராமோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பாம் ஆயில் வந்து ஒரு 25 கிராம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 இன்ட்டு 0.142 அப்படின்னு போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு வந்து நீங்கள் அந்த வேல்யூ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஷியா பட்டருக்கு என்ன, அடுத்தது வந்து ரைஸ் பிரான் ஆயிலுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஆயிலுக்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூலாம் வந்து நீங்கள் எவ்வளோ கிராம் ஆயில் எடுக்கிறீங்கிறத இன்ட்டு பண்ணி ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வச்சு அதெல்லாம் டோட்டல் பண்ணி நீங்கள் வந்து லையை வந்து எடுக்கணும். லையை வந்து எடுக்கிறத வந்து ஏனோ தானோன்னு எடுக்காதீங்க. திருப்பி நான் சொல்கிறேன், இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலினாலும் நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாகவே. இல்லைன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், கால்குலேஷன் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும் லையை. அதே மாதிரி வாட்டர் வந்து எப்படி எடுக்கிறீங்க, 2:1 ரேஷியோவில் எடுக்கணும். ஒரு பங்கு வந்து காஸ்டிக்ஸோட எடுக்கிறீங்கன்னா 2% வந்து நீங்கள் வாட்டர் எடுக்கணும். இப்போ கால்குலேஷன் பண்ணி லை வந்து இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குமா, அதுலேருந்து 2 மடங்கு நீங்கள் வந்து வாட்டர் எடுக்கணும். இதுதான் வந்து ஓவராலாக சோப் மேக்கிங்க்கு வந்து கால்குலேஷனு. கால்குலேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டு பாருங்கள். அந்த நான் சொன்ன வெப்சைட்டு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் வரும். அந்த பாயிண்ட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல்
போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்டு வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு மெயினாக வந்து வெயிட் மிஷின் வந்து மெயினாக வேணும். வெயிட் மிஷின் வச்சுட்டு நீங்கள் அந்த கால்குலேஷன்லாம் வந்து பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வந்து சோப் மேக்கிங். கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கு வந்து கால்குலேஷன் மெத்தட் இவ்வளோ தான். நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட நான் மென்ஷன் பண்ணுறேன், எப்படி எவ்வளோ அளவில் எடுக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரஃப்பாக வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணுங்கள். பழக பழக உங்களுக்கு வந்து அதுவே வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட் போட்டு எழுதிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சோப் வேல்யூ என்ன, ஆயிலோட வேல்யூ என்ன, சோப் வந்து ஆயில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் எடுக்கணும், அண்டு வந்து நீங்கள் என்னென்ன ஆயிலெலாம் எடுக்கிறீங்கன்னு எழுதிக்கோங்க. அண்டு வந்து அதோட பர்சன்டேஜ் எழுதிட்டு அதோட வேல்யூ சொன்னாலும் அந்த வேல்யூலாம் எழுதிட்டு எவ்வளோ கிராமுக்கு எடுக்கிறீங்கன்னு அந்த கோகோனட் ஆயில் எவ்வளோ கிராமுக்கு எடுக்கிறீங்க, அதோட வேல்யூ என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட் போட்டு எழுதிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெசிபியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சோப் மேக்கிங் பண்ணுங்கள். எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் சோப்பை வந்து ரெசிபி வந்து எழுதி வச்சுட்டு அப்புறம் சோப் மேக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். பண்ண பண்ண உங்களுக்கு வந்து சோப் மேக்கிங் வந்து பழகிடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெண்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் வந்து சோப் மேக்கிங். வேறு எந்த ப்ரொசீஜரும் இல்லை. ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.